தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழ் மாவட்டத்தில் 650 மில்லிமீட்டருக்கும் மேலான மழை பெய்யும் என எச்சரித்துள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா இதன் தாக்கம் யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வகையில் யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த அவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், இந்த தற்போது உருவாகி இருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையும் இலங்கை கரையை அண்மிக்கின்ற பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கையினுடைய கிழக்கு கரையோரமாக நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து வடக்கு மாகாணத்தினூடாக மன்னார் வளைகுடாவிற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று வரையான நிலைமையை பொறுத்தவரையில், அதாவது இன்று காலை 10 மணி வரையான நிலைமையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மிக மிக கனமழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் ஒரு ஜனவரி மாதத்தில் இதுபோன்ற நிகழ்வு வருவது இது இலங்கைக்கு அல்லது வங்காள விரிகுடாவை பொறுத்தவரையும் 21வது சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. எதிர்வரும் 9ஆம் மற்றும் 10ஆம் தேதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எதிர்வரும் 8, 9, 10ஆம் தேதிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்பட்டாலும் கூட முல்லைத்தீவிற்கும் 8, 9, 10ஆம் தேதிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையும் அதனுடைய நகர்வின் அடிப்படையில் 9 மற்றும் 10ஆம் தேதிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக காணப்படுகின்றன. ஆகவே டிட்வா புயல் காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் மிகப்பெரிய அளவு பாதிப்பை எதிர்கொள்ளவில்லை என்று கருதலாம். ஆனால் இந்த தாளமுக்கம் அவ்வாறு இல்லை. இந்த தாளமுக்கம் யாழ்ப்பாணத்தை தான் மிக மோசமான அளவுக்கு அதிகளவான மழை வீழ்ச்சியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இன்னொரு கவலையான விடயம் என்னென்றால் விவசாயிகளை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதாவது செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதி வரைக்கும் விதைப்பு செயற்பாட்டை மேற்கொண்டவர்களுடைய பெருமளவான வயல் நிலங்கள் அறுவடைக்கு கிட்டத்தட்ட தயாரான நிலைமையில் காணப்படுகின்ற பொழுது கிடைக்க இருக்கின்ற மிக கனமழை அல்லது காற்று வீசுகை அவர்களுடைய நெற்செய்கையை மிக மோசமாக பாதிக்கும். ஆகவே நீங்கள் கேட்டது போன்று டிட்வா புயலோடு ஒப்பிடுகின்ற பொழுது டிட்வா புயல் காலத்தின் பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டம் பெருமளவுக்கு பாதிக்கவில்லை. ஆனால் இந்த தாளமுகத்தை பொறுத்தவரையில் ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடும் பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டம்தான் மிக கூடுதலான மழை வீழ்ச்சியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மகாபலி ஆறு பெருக்கெடுத்ததன் காரணமாக வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதிய புனித பூமிக்கு செல்லும் வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் அவ்வீதியினூடான போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மகாபலி ஆற்றின் நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆற்று நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் சோமாவதிய சுங்காவில வீதி நீரில் மூழ்கியுள்ளதை அடுத்து இன்று காலை முதல் குறித்த வீதியிலான வாகன போக்குவரத்தை இடைநிறுத்த புலஸ்திபுர போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சோமாவதிய சுங்காவில பிரதான வீதியானது திக்கல பகுதியில் சுமார் 2 அடி உயரத்திற்கு நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று மாலை வழிபாடுகளுக்காக சென்ற பக்தர்கள் சிலர் வெள்ளம் காரணமாக திரும்பி வர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து வீதி நீரில் மூழ்கி இருந்ததால் சோமாவதிய விகாரைக்கு சொந்தமான டிராக்டர் வண்டி மூலம் அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் வந்த பேருந்துக்கு அழைத்து செல்ல விகாரையின் பிக்குகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். நுவரெலியா கிரெகோரிய ஏரியில் தரையிறங்க தயாரான நீர் விமானம் ஒன்று இன்று பிற்பகல் விபத்துக்குள்ளாகி வீழ்ந்துள்ளது. விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த 2 விமானிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியாவிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் குழுவொன்றை ஏற்றி செல்வதற்காக வந்தபோதே விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விமானத்தில் இருந்த 2 விமானிகளையும் ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டிருந்தவர்கள் மீட்டுள்ளனர். சர்ச்சைக்குரிய விடயங்களை கொண்ட தரம் 6 ஆங்கில பாடப்புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி ஆலோசனை குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதி நேற்று வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். ගරු කතානායකතුමනි මේ සිද්ධිය වාර්තා වූ වහාම අපි මේ පොත මම කලින් සඳහන් කර විදියට සීල් කරා. ඒ පොත ළමයින්ට බෙදලා නැහැ. ඒ පොතේ ඒ ලෙසන් එක අයින් කරන්නත් ඊයේ අපිට ජාතික අධ්‍යාපන ආයතනයේ ඇකඩමික් ඇඩ්වයිසරි බෝඩ් එකේ
අනුමැතිය ලැබුණා. இதன் மூலம் கல்வி முறையில் காணப்பட்ட ஒரு பெரிய குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. கல்வி எண்ணக்கரு தொடர்பில் கல்வி ஆலோசனை சபையில் விரிவாக ஆராயப்பட்டது. பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு யோசனைகளை முன்வைத்தார்கள். முன்வைக்கப்படும் சிறந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வோம், வெளிப்படையான பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயார். 6ஆம் தர ஆங்கில புத்தகத்தில் முறையற்ற வகையில் உள்ளடக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் குறித்து முறையான விசாரணைகள் பல்வேறு மட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. ஓய்வு பெற்ற அரசு நிர்வாக அதிகாரியான ரஞ்சித் ஆரியரத்ன தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்தொகுதி முழுமையாக சீல் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்படவும் இல்லை. இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி முழுமையான கல்வி மறுசீரமைப்பு மீது அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம். புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சகல தரப்பினருடனும் வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்தார். අධ්‍යාපන ආයතනයේ ගවනින් කවුන්සිල් එක තමා ඒ ආයතනයේ විනය පිළිබඳ වග කියන්නේ. ඒ ආයතනය විසින් රංජිත් ආරියරත්න කියන ගරු හිටපු ලේකම්තුමා ඔහු රාජ්‍ය සේවයේ ඉඳලා විශ්‍රාම ගිය කෙනෙක් ඔහුව ඊයේ පත් කළා මූලික විමර්ශනය පවත්වන්න. එතකොට මේ මූලික විමර්ශනය අනුව මේ සිදුවීම පිළිබඳ මේ ප්‍රොසීඩියර්ස් වයලේට් වෙලා මේක කොහොමද සිද්ධ වුණේ කියන එක පිළිබඳ පුළුල් විමර්ශනයක් කරනවා.